2ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், அதிலே 4வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 32 எடுத்துட்டீங்களா? பக்கம் 265 எடுத்தாச்சா? உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா. இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உனக்கு எப்படிப்பட்ட நபரா இருப்பேன். ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அவர் உனக்கு கன்மலையாய் இருப்பார். கன்மலை, கன்மலையாக இந்த மாதம் முழுவதும் நம்மை காத்து நடத்துவாராக. அல்லேலூயா. கன்மலை அப்படின்றது ஒரு 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 திடப்பொருள், அதாவது ஒரு பொருள் அல்ல, அசையும் அசையாத ஒரு பொருள் அல்ல, அது ஒரு காரியம் அல்ல. பைபிள் சொல்லுகிறது அவர் கன்மலையானவர் அப்படி சொல்லப்படும். அவர் கன்மலையானவர், அவர் அவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர். கன்மலை ஆனவர் அப்படின்னு அப்படி வருது. அப்போ ஒரு பொருளை குறிக்கல, ஒரு நபரை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பர்சனை, ஒரு மனுஷனை, தனிப்பட்ட ஒரு நபரை குறிக்கிறது தான் அவர், அந்த வார்த்தை வரும். அப்ப நம்முடைய ஆண்டவரை குறிச்சு அவர் கன்மலை, அவர் நமக்கு கன்மலையானவர். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நமக்கு அவர் நம்ம வந்து சாதாரண ஒரு வழியில நடத்த மாட்டார். நம்முடைய பாதைகள் சாதாரண வழி போல் தெரியலாம், ஆனால் தேவன் நடத்துகிற பாதை ஆச்சரியமான பாதை. இந்த வருஷத்துல இந்த 5 மாதங்களை நீங்க நடந்து வந்திருக்கிறீங்களே, உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. இந்த 5 மாதம் எப்படி நடந்தேன்னா, வேற ஒருத்தனா இந்த தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி செத்துருப்பான். கத்தர் இந்த 5 மாதங்களை நடக்க பண்ணிருக்காரு பாருங்க. கத்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காய், அந்த கன்மலை நம்மளை நடத்தி வந்த பாதைகளுக்காய், ஓ ஹல்லேலூயா. கன்மலையின் மேல நமக்கு வழியை உண்டு பண்ணின கர்த்தர், வனாந்திரத்தில் நமக்கு வழியை உண்டு பண்ணின ஆண்டவர், இந்த கன்மலை தான் நம்ம கூட வந்திருக்கிறது. நிந்தைகள், பிரச்சனைகள், அவமானங்கள், வேதனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் நடுவாக கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. இன்னொருத்தன் உலகத்துல வாழ்ந்திருக்கவே மாட்டான், ஆனா கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நடத்தினீரே, வியாதியின் பள்ளத்தாக்கில என் குடும்பத்தை நடத்தினீரே, என் பிள்ளையை, என் மனைவி, என் கணவனை கர்த்தர் நடத்தி வந்தீரே, சபையை நடத்தினீரே, சபை மக்களை நடத்தினீரே. எந்த ஆபத்துகளையும் தாண்டி வர கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கிறது, என்னால வாழவே முடியல, நடக்கவே முடியல என்று சொன்ன உடனே தாவீதுக்காக வாசலை அவர் திறக்கிறது மாத்திரமல்ல, வழியை மாற்றவில்லை. தாவீதே, உனக்கு இந்த பாதை தான், ஆனா இந்த பாதையில நீ நடந்தாலும் உன்னோடு கூட நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். யாக்கோபு தனிமையாய் வனாந்திரத்தில் அவன் ஒரு கல்லை எடுத்து அவன் தூங்கிட்டு இருக்கிறான், யாரும் கிடையாது. ஆதியாகமம் 28 அவன் படுத்து கிடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கர்த்தர் சொப்பனத்தை தந்தார், அவனுக்கு தரிசனத்தை தந்தார், உனக்கு இந்த திட்டத்தை தருகிறேன்னு சொல்லி வாக்கு தத்தத்தையும் தருகிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்து மறுபடியும் உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி கொண்டு வரும் வரை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் பாதையை மாற்றவில்லை, பாதைக்கு துணையாய் வருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ போக வேண்டிய இடத்திற்கு நீ போக வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு குறுக்கு வழியில கொண்டு போய் உங்களை முன்னேற்ற மாட்டாரு, உங்கள் பாதையை அகலமாக்குவார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I will with you my dear brother and sister. உங்களோடு நான் இருக்கிறேன் என் மகளே, என் மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யார் வந்தாலும் வராட்டாலும் I will with you, நான் உன் கூட இருக்கிறேன். அவன் யோசேப்புக்கு சொன்னான், யோசேப்பே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் யோசுவா பார்த்து சொல்ல, 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நான் மோசையோடு இருந்ததை விட நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். எரேமியாவை பார்த்து சொன்னா, நான் சின்ன பையன், நான் என்ன செய்வேன், என்னால் இவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமான்னு இவன் பாமை சோத்திர சின்ன வயதில் 7 வயதில் இந்த எரேமியாவை தீர்க்கதரிசியாய் கர்த்தரால் மாற்ற முடியுமானார். எரேமியாட்ட சொன்னார், உன் நாவை தொடுவேன், உன்னோடு கூட இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன் என்று எரேமியாவோடு இருந்து அவனை பெரிய தீர்க்கதரிசியாக பிரகடனப்படுத்தினாரே. அந்த தேவன் இந்த காலவேளை சொல்லுகிறார், நான் கன்மலை, இந்த கன்மலை எப்பொழுது உன்னோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. யார் இல்லாட்டா பரவாயில்ல, யார் அவன் தோளான் துருத்தி வந்தேன் போனவன் ஏவன் இருக்கானோ இல்லையோ,
கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் போதும். ஹல்லேலூயா. தகப்பன் இல்லையா பரவாயில்ல, தாய் இல்லையா பரவாயில்ல, சொந்த பந்தம் யாரும் இல்ல, நான் ஒரு தனிக்காட்டு ராஜா, தனிமையா இருக்கிறேன், ஒருவனா இருக்கிறேன், ஒன்றுமில்லை, நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன். இனி அந்த வார்த்தை தேவையில்லை. நீங்கள் சொல்ல வேண்டியது, மனிதர்கள் என்னோடு இல்லை, என் தாய் இல்லை, என் தகப்பன் இல்லை, கூட பிறந்தவர் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், இந்த உயர்ந்த கண்மலையா இருக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கண்மலையின் தேடினாலே திருப்தியாக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். யாருனாலும் என்னை விட்டு போங்க, ஆனா கர்த்தர் பிரியாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் கை பிடி சொல்லுங்க, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, உங்களோடு ஒரு கண்மலை இருக்கிறது. ஆமென். அந்த கண்மலை, அவன் தண்ணீர், அந்த கண்மலைகிட்ட பேசினா தண்ணீர் வரும், அந்த கண்மலை அடிச்சா தண்ணீர் வரும், அந்த கண்மலை போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் வரும். கர்த்தர் என்கிற கண்மலை உங்களோடு கூட இருக்கிறது. ஆமென். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? என்னோட ஒரு கண்மலை இருக்கு, அந்த கண்மலை போதும் எனக்கு என் வாழ்க்கையில பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும் அந்த கண்மலை. ஆமென். அல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை பாருங்க. 2 சாமுவேல் 22 அதுல 47 பாருங்க. 22 47. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், கண்மலையானவர். பைபிள் சொல்லுது, அவர் சாதாரண ஒரு பொருள் அல்ல, ஒரு கல் அல்ல. கண்மலை என்பது ஒரு கல் அல்ல, அவர் கண்மலையானவர், அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர், அவர் எனக்காக உதவி செய்கிற கர்த்தர் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதே ஆமென் சாமுவேல் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது. முதலாவது அவர் கண்மலையானவர், அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர். இரண்டாவது அவர் கண்மலையானவர், அவர் எனக்காக உரைக்கிறவர், எனக்காக பேசுகிறவர், எனக்காக யாரிடத்திலையும் பேச என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு கல்லு, அவர் ஒரு கண்மலை தானே, அதனால என்ன கிடைக்கும், அதனால எனக்கு என்ன மேன்மை என்று ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அற்பமாய் நினைத்தால், வேதம் சொல்லுகிறது அவர் கண்மலையானவர், அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் உனக்காக பேசுகிறவர், உனக்காக உன் எதிரியோடு பேசுவார், உனக்காக உன் குடும்பத்தோடு பேசுவார், உனக்காக ஜனத்தோடு பேசுவார், உனக்காக பேசுகிற கர்த்தர். அல்லேலூயா. யோசேப்புக்காக கர்த்தர் பேசினார். யோசேப்பு என்கிற ஒரே ஒரு தனி மனிதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு பெரிய ராஜாவுக்கு இரவில தூக்கத்தை வரவிடாமல் அவன் தடுத்து ராஜாவோடு பேசினவன். ஓ ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்காக அபிமெலேக்கு ராஜாவிடத்தில் இரவில பேசினவன் இந்த காலவேளையில உங்களுக்காக இந்த 6வது மாதத்தில் அவர் பேசுகிறவர், உரைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர் மாத்திரமல்ல, உங்களுக்காக எனக்காக அதிகாரிடத்தில் பேசுவார். அவர் சட்டத்தை மாற்றுவார். ஒரு தானியேலுக்காக சட்டத்தை மாற்றினவர் அல்லவா, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக சூழ்நிலைகளையே மாற்றினவர் அல்லவா, தன்னை வெளிப்படுத்துவதற்காக உனக்காக அவர் பேசுகிற உரைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க சத்தம். ஹல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் தலைப்பிலே 18ஆம் அதிகாரம் முதல் அந்த வசனத்துக்கு முன்னால ஒரு பிராக்கெட்ல எழுதி இருக்கு பாருங்க, கண்மலையும் ஆனவர் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். என் தேவன் கண்மலை மாத்திரமல்ல, அவர் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் கண்மலையா இருந்து இந்த மாதத்திலே உனக்காக பேசுகிறது மாத்திரமல்ல, அவர் உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் God is a redeemer, அவர் என்னை காப்பாற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார், விடுதலையாக்குகிறவர், அவர் எனக்காக பேசுகிறவர். அவர் சும்மா ஒரு கல்லு மண்ணு மாதிரி ஒரு இடத்துல உட்கார்றது அல்ல. என் தேவன் பேசுகிற கர்த்தர். மற்ற தெய்வங்களுக்காக ஜனங்கள் பேசுவார்கள், உங்களுக்காக எனக்காக நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த கண்மலையை ஆராதிக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண தெய்வத்தை அல்ல, மனிதர்கள் உண்டாக்கின தெய்வத்தை அல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு நம்மை உண்டாக்கினவர். இயேசுவின் தெய்வமானால் ஒரு பெரிய கண்மலையே நமக்கு இருக்கிறது என்று மறந்து போகாதீர்கள். கண்மலை சாதாரணதல்ல சிஸ்டர், பிரதர், சாதாரண காரியம் அல்ல. அந்த கண்மலை உங்களுக்காக பேசும், அந்த கண்மலை உங்களுக்காக உரைக்கும், இந்த கண்மலை உங்களை விடுதலையாக்கும், இந்த கண்மலை உங்களுக்காக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுகிற இந்த கண்மலை நமக்காக என்ன செய்கிறது? 3 காரியம் வேகமா சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்மலை. உபாகமம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32:15 பாருங்க. உபாகமம் 35:15 32:15. ஆ ம் ஆ ஆ
ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இந்த காலவேளையிலே நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, முதலாவது நம்முடைய கண்மலையாயிருக்கிற கர்த்தர் யார்? அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அவர் ரட்சிக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு வெறும் பாறை அல்ல, ஒரு கல் அல்ல. இந்த 6வது மாதம் அவர் ரட்சிக்கிற கண்மலையாக இன்னைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்பு அப்படின்றா ரிடெம்ஷன், ரட்சிப்பு, மீட்பு. அவர் நம்மளை மீட்க காப்பாற்றுவதுதான் ரட்சிப்பு. அவர் யாரா? அவர் காப்பாற்றுகிறவர். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த 5 மாதங்களை தாண்டி வந்திருக்கிறோம். எத்தனை விபத்துல கர்த்தர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார், எத்தனை ஆபத்தில் அவர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார், எத்தனை ஆமென் ஸ்தோத்திரம் மரண போராட்டத்தில் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். ஒரு நிமிஷம் இல்ல செத்திருப்போம்னு சொல்லக்கூடிய எத்தனை நிமிடங்கள் நமக்கு இந்த 5 மாதங்களுக்குள்ளே வந்தது. இதன் நடுவில் நம்மளை காப்பாற்றுகிற, நம்மளை ரட்சிக்கிற ஒரு கர்த்தர் எத்தனை வேலை அடைத்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். கையை உயர்த்தி உண்மையிலேயே உணர்ந்தவர்களா? இன்னைக்கு நிக்கிறேன்னா, இன்னைக்கு நானும் என் மனைவி என் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறவனா, அந்த கண்மலையா இருக்கிற கர்த்தர் என்னை காப்பாற்றின விதங்கள், என்னை தூக்கி சுமந்த விதங்களை நினைத்து கர்த்தாவே உமக்கு கோடி நன்றி. அவர் என் கண்மலையா இருக்கிறார். அவர் என்னை விடுவிக்கிறவர், அவர் என்னை காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எந்த மனிதர்கள் உதவியும் இல்லாத போது இது முடிந்தது, இனி ஒன்றும் இல்லை, இனி மரணம் தான் என்று நினைத்த எத்தனை நேரங்கள் வந்தது. கர்த்தர் அதன் நடுவிலே காப்பாற்றினர் அல்லவா? ஒரு கரம் நம்மளை காப்பாற்றினது. அது யார்? வேற யாரும் அல்ல, கண்மலையா இருக்கிற கிறிஸ்துவே நம்மை காப்பாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் மாத்திரம் அந்த மனுஷன் வரலன்னா நான் செத்தே போயிருப்பேன்னு சொல்றமே, அந்த ஒரு நிமிஷம் அந்த மனுஷன் வந்தா பாத்தீங்களா, அது மனிதன் அல்ல, அது கண்மலையா இருக்கிற கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. உங்கள் ஜீவியத்தில் ஒரு கண்மலை இருக்கிறது. உங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆபத்து நேரங்களில் கண்மலையா இருக்கிற, ரட்சிக்கிற, காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. என் பிள்ளை ஒன்றும் போக வேண்டியது, நான் எப்படிதான் அவனை காப்பாற்றினாங்கன்னு தெரியல. சாதாரணமாக நினைக்காதீங்க, கண்மலை காப்பாற்றிருக்கிறது. மனுஷன் கிடையாது, கண்மலை, நம்முடைய கண்மலையா இருக்கிற கிறிஸ்து. அப்ப இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை சொல்லிட்டே இருங்க, என் கண்மலை என்னோடு இருக்கிறது. சாதாரண காரியம் கிடையாது. அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 32:18 பாருங்களேன். 32:18 உன்னை ஜெனிப்பித்த கண்மலை. பைபிள் என்ன சொல்லுது? நீ யாரா? நீ சாதாரண ஆள் அல்ல. உன்னை பெற்றதே அந்த கண்மலை தான். உன்னை பெற வச்சதே அந்த கண்மலை தான். உன்னை ஜெனிப்பித்த கண்மலை, உன்னை உருவாக்கின கண்மலை. ரட்சிக்கிற கண்மலை மாத்திரமல்ல, அந்த ரட்சிக்கிற கண்மலை செய்கிற வேலை என்ன? அந்த கண்மலை தான் உன்னை ஜெனிப்பிக்க வைத்திருக்கிறது, உன்னை தாயின் கருவில உருவாக வைத்திருக்கிறது. அந்த கண்மலை தான் உன்னை பெற வைத்திருக்கிறது. நீ இன்றைக்கு உயிரோடு இருக்கன்னா ரட்சிக்கிற அந்த கண்மலை தான் உன்னை ஜெனிப்பித்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஜெனிப்பித்தது மாத்திரமல்ல, உன்னை பெற்ற தேவனை. ஏன் ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? நீ தேவனை மறந்தாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய், உன்னை ஜெனிப்பித்த, உன்னை பெற வச்ச அந்த கண்மலையை மறந்துட்டீங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் காப்பாற்றி கொண்டு வந்து அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக அவர் செய்த நன்மைகள் எத்தனை. எப்படி அந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு மோசேயை 40 வருஷம் கழிச்சு அழைத்தார், எப்படி கூட ஆரோனை அனுப்பினா, எப்படி 10 வாதைகளை அனுப்பினா, எத்தனை கஷ்டத்தின் நடுவாக கர்த்தர் இந்த ஜனங்களை கொண்டு வந்திருப்பாரு. மோசே 40 நாள் மலைக்கு போனவனை ஜனங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க? காதில் இருக்கிற கழுத்தில் இருக்கிற எல்லா செயின், கம்மல், மோதிரம், மூக்குத்தி எல்லாம் மொத்தமா எடுத்து ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி, இதுதான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனை மறந்தார்கள். காரணம், ஜெனிப்பித்த பெற்றெடுத்த ஆண்டவரை மறந்தார்கள். அல்லேலூயா. ஏன் அற்புதம் இல்லை தெரியுமா? ஏன் உங்க வாழ்க்கையில நன்மை இல்லை? உங்களை எதற்காக தேவன் உருவாக்கி படைத்து ரட்சித்து அபிஷேகித்து இந்த ஆலயத்துக்குள்ள வைத்திருந்தாரோ, அந்த ஜெனிப்பித்த கர்த்தரை, உங்களை உருவாக்கி நோக்கத்தை நீங்கள் மறந்தீர்களே. அதனாலதான் இந்த 5 மாதங்கள் பலவிதமான பாடுகள் உங்களுக்கு வந்தது. ஆனால் இந்த மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், உன்னை அழைத்த, உன்னை தெரிந்து கொண்ட, உன்னை படைத்த, உன்னை ஜெனிப்பித்த, உன்னை ரட்சித்த, உன்னை பெற்றெடுத்த நோக்கத்தை நீ நிறைவேற்றினால் இந்த கண்மலை இந்த மாதத்தில் உன்னை ஆசீர்வாதமாய் நடத்த, அவரை நீ மறவாமல் இருந்தால் அவர் உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா. அவர் பெற்ற தேவனை மறந்துட்டோமே சில நேரங்களில். அல்லேலூயா.
இதுதான் என்னைய கொண்டு வந்தது, இதுதான் என்னைய கொண்டு வந்ததுன்னு சொல்லி நினைச்சமே. அதனால தான் நம் கானானுக்குள்ள பிரவேசிக்காம சந்ததியவே அழிச்சு விட்டார் ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தாவே, என்னை ஜெனிப்பித்த கர்த்தர் நீர்தான் ஆண்டவரே, என்னை பெற்றெடுத்த தாய் நீர்தான் ஆண்டவரே, என்னை வளர்த்த கண்மலை நீர்தான் ஆண்டவரே, என் கண்மலையும் என் மீட்பெருமான கர்த்தாவே, உண்மையிலே அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சொல்ல வார்த்தை என்ன சொன்னாலும் தகாது, என்ன சொன்னாலும் 1000 ஞாபகம் இருந்தாலும் அந்த ஜெனிப்பித்த கண்மலை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. 3 நாட்கள் இந்த திருவிழா, 1 வாரம் பாட்டு சத்தம், இதன் நடுவில் நம்ம இன்னும் நிற்கிறோம் அப்படின்னா ஜெனிப்பித்த கண்மலை நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இது போ ஆஹா அப்படின்னு கத்தினாலும் ஒரு நிமிஷம் கூட அந்த சத்துரு பக்கத்தில் போகாம வீட்டை அடைச்சு கூட வீட்டுக்குள்ள இருப்பேன், வெளியே வரமாட்டேன். எனக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உலக காரியத்துக்கும் எனக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. நான் வேறு, அது வேறு, என் தேவன் வேறு, அந்த தேவன் வேறு, அது பாகால், இது தெய்வம் என்கிற அந்த சிந்தையை தந்து நம்மளை இதுவரை நிப்பாட்டி வச்சிருக்கிறாருன்னா ஜெனிப்பித்த கண்மலை நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னும் நீ அந்த பக்கம் போகாம, கோயிலுக்கு பக்கத்துல இருந்தாலும் அங்கிட்டு போகாம நீ இருக்கிற பாரு, உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ மறக்காம இருக்கிறதான் காரணம். அல்லேலூயா. எத்தனை பேர் வந்திருப்பான், ட்ரெஸ்ஸை மாத்துக்கா, ஏக்கா வாக்கா, கொஞ்சம் ஆடலும் பாடலும், கொஞ்சம் அங்கிட்ட போய் ஆசன் சாமியை கொஞ்சம் எத்தனை முறை உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. உங்கள் சொந்தம், உங்கள் பந்தம், உங்கள் நண்பர்கள், உறவுகள் பக்கத்தில் ஏற்ற விடு. அதன் நடுவில் நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? என் கண்மலையாக இருக்கிற கிறிஸ்து. நான் தனியாக கூட உட்காந்துருவேன், என் கண்மலை விட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நான் போனால் என் கண்மலை என்னை விட்டு போயிடும். நான் என்னை சிருஷ்டித்த, என்னை ஜெனிப்பித்தவரை மறந்துடுவேனே, அதனால போக மாட்டேன்னு நின்னீங்க பாருங்க. அதுதான் கர்த்தர் உங்கள் நடத்தி வந்த விதங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 62:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கண்மலை, என் கண்மலையாயிருக்கிற கிறிஸ்து என்னோடு இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை. உங்க கண்மலை உங்க கூட இருக்கு, நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க. 62:6 சொல்லப்பட்டிருக்கு, நான் முதல்ல சொல்லுது அசைக்கப்படுவதில்லை, 2வது அழுத்தமா சொல்றாரு, நான் அசைக்கப்படுவதே இல்லை. என்ன அசைக்கவே முடியாது. ஆமென். ஏன் காரணம்? கண்மலை. எதுக்காக நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க? கண்மலை. ஏன் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது? கண்மலை உங்களோடு கூட இருக்கிறது. உங்கள் கண்மலையா இருக்கிற கிறிஸ்து. ஆமென். அன்னாள் சொல்றா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல ரொம்ப ஆசீர்வாதமான வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், அதுல 2வது வசனம் பாருங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை. எப்படி சொல்றா பாருங்க அண்ணாள். என் தேவனை போல அவரை போல யாரும் இல்லை, அவரை போல தெய்வம் இல்லை. கடைசியா சொல்ற, என் கண்மலை போல வேறொரு கண்மலை இல்லை. இந்த மாதம் முழுசும் நீங்க சொல்ல வேண்டியது, என் கண்மலையா இருக்கிற கர்த்தாவே என்னோடு கூட இருப்பீராக. என்ன கூட வாங்கப்பா, என் கூடவே இருங்க, என் கூடவே பிரயாணம் பண்ணுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம். கண்மலை ஆகிய கிறிஸ்து. அந்த கண்மலை உங்க கூட வந்த அன்னாளுக்கு வேற வேதனை இல்லைன்னு நினைச்சிங்களா? எவ்வளோ பெரிய அவ பேர் மலடி, பேர் சொல்லிக்கிட்டே மலடி மலடி, அவ அந்த வேதனை அந்த இதெல்லாம் இருந்தாலும் அன்னாளுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் என் கண்மலை என்னோடு கூட இருக்கிறது. அப்படிதான் சொல்றா பாருங்க. அந்த வசனத்துல பாருங்க, லாஸ்ட் வரி, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை என்ன இல்லையா, அவர் நிகரற்றவர். அவர் அன்னாளுக்கு நிகரற்றவராய் இருந்தார். எல்லா வாயும் அடைச்சார், அவளை பேசின வாயெல்லாம் அடைச்சாரா இல்லையா? எல்லாம் சொன்ன, இவ ஒரு மலடி, இவள்கிட்ட மூஞ்சில முழிக்க முடியாது, இவளை பார்த்தா நமக்கு சோறு கிடைக்காது, இவ மோசமானவா, இவ அப்படி இப்படி, எல்லா வாயையும் கர்த்தர் அடைச்சாரா இல்லையா? பக்கத்துல சொல்லுங்க, இந்த மாதம் நம்ம கண்மலையா இருக்கிற கிறிஸ்து செய்யற காரியம், காரியமே உங்களை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற வாயை கர்த்தர் அடைப்பார். கண்மலை இந்த மாதம் அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. உங்களை குறித்து தூத்திட்டு திரிகிற ஆட்கள், உங்க பேரை கெடுக்கிற ஆட்கள், சோத்திரம், உங்களுடைய பழைய காரியத்தையே பேசி பேசி உங்க பேரை கெடுக்கிற அந்த ஆவிகளுடைய வாயெல்லாம் அன்னாளுக்கு கர்த்தர் செய்த நன்மையை போல வாய்களை கர்த்தர் அடைக்க பண்ண போகிறார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை பத்தி ஒருத்தம் பேச விடாம கர்த்தர் வாய் அடைப்பார். ஏன்னா கண்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல நீங்க 2வது அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க, இனி மேட்டிமையான பேச்சே பேசாதிருங்கள். சரிம்மா, போயிட்டு வந்துடுறீங்களா? சரி, ஓகே. சரிம்மா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி என்ன ஆகுமா? மேட்டிமையான பேச்சே உங்க மேல, உங்களை பத்தி இனி எவனும் உங்களை பேச மாட்டான். வாய் அடைக்கிறார் ஆண்டவர்.
பேச்சு பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்ற வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்காக மேட்டிமையான பேச்சு உங்களை குறித்து வராது, அகந்தையான பேச்சின்னு வராது. வாய் அடைக்கிற கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கை யதார்த்தமானவல்லவே. கர்த்தர் சொல்றாரு, வாய்கள் அடைச்சிருவார். அப்ப முதலாவது தேவன் செய்யற காரியம், அவர் கண்மலை, அவர் ரட்சிப்பின் கண்மலை, காப்பாற்றுகிற ஒரு கண்மலை. இரண்டாவது தேவன் நமக்கு செய்கிற காரியம் என்ன? இரண்டாவது ஒரு கண்மலை. ஸ்தோத்திரம். சங்கீதம் 71, சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. சங்கீதம் 71:3. ஆமென். இரண்டாவது காரியம் என்னவா? நமக்கு ஒரு புகலிடம். எப்பொழுதும் அவர்கிட்ட போய் நம்ம சாஞ்சிக்கலாம். ஆமென். யார்? நம்முடைய கண்மலையா இருக்கிற கிறிஸ்து யாரா? எப்பொழுது நான் வந்தடையத்தக்க ஒரு புகலிடம். அவர் தான் எனக்கு புகலிடம். இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, பாஸ்டர் எனக்கு அவங்க இல்லை, பிள்ளைகள் கைவிட்டுருச்சு, கூட பிறந்த கைவிட்டாங்க, மனைவி கைவிட்டா, கணவன் கைவிட்டா, ஒன்றும் இல்லை, அல்லது என்னை எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, நான் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்னா, பைபிள் சொல்லுகிறது, இந்த 6வது மாதத்தில் நீங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கிற கிறிஸ்து உங்களை காப்பாற்றுவார். யாரு போனாலும் பரவாயில்ல. ஆமென். வானம் பூமி மாறலாம், ஆனால் God never change your life. உங்க வாழ்க்கையில் அவர் ஒருபோதும் மாற மாட்டார். சொன்னதுதான் சொன்னதை மாறவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். பொய் உரையாதவர், பொய் சொல்லாதவர், உண்மையை மட்டும் பேசுகிறவர். அவர் புகலிடமாக இந்த மாதத்தில் நமக்கு இருப்பார். அல்லேலூயா. நீங்க நம்பணும்னு அவரை நம்புங்க. பக்கத்தில் சொல்லுங்க, அவரை நம்ப. ஒரு ஆளை நம்பணுமா? அவரை முழுசா நம்புங்க. அவரை முழுசா நம்புங்க. வேற யாரையும் நம்பலாமா வேண்டாமான்னு சந்தேகமே படாதீங்க. 100க்கு 100 அவரை நம்புங்க. அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். கணவனை நம்பினா அவன் கைவிட்டுருவான், மனைவி நம்பினா அவன் ஏமாத்திடுவான், பிள்ளைகள் நம்பினா அது நடுத்தரில் விட்டு போயிடும். ஆனால் கர்த்தரை மாத்திரம் உறுதியாக பிடிச்சிக்கிடுங்க, இறுக பிடிச்சிக்கிடுங்க. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன்னா காட்டு கொடுத்தவனையே நண்பனேன்னு சொன்னவர் நம்மளை விட்டுருவாரா என்ன? நீங்கள் சொல்லி பாருங்க. அல்லேலூயா. இயேசுடைய அன்பை நீங்கள் நினச்சி பார்த்தா சொல்லவே முடியாது. 2 கல்லை சைடு தோங்குறான். அந்த சாகும்போது கூட ஒருத்தனை பரலோகத்துக்கு கொண்டு போன தெய்வம் யாரு? நம்ம ஆண்டவர். பாருங்க, சாக போறாரு, அப்ப கூட ஒரு கல்லனை, என்னோடு நீ இன்றைக்கு பரதேசியில் இருப்பாய், வா என் கூட வந்துரு, உனக்கு மறுவாழ்வு. அடைக்கலம் நம்முடைய ஆண்டவர். உங்க கண்மலை யாரு தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட ஒருத்தனையும் காப்பாத்துகிற ஆண்டவர், காட்டி கொடுக்காத கர்த்தர். அல்லேலூயா. இதே போல ஒரு காலையில தான் ஒரு விபச்சார ஸ்திரியை கையுமையுமா பிடிச்சிட்டு வந்தாங்களாம். விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பிடிச்சிட்டு வந்தாங்க. ஒருத்தி எப்படி, ஒரு பொம்பளை மட்டும் விபச்சாரம் செய்ய முடியுமா? ஆண் இல்லாம எப்படி விபச்சாரம் செய்ய முடியும்? அன்னைக்கு இருந்த ஜனங்கள் ஆணை துரத்தி விட்டுட்டு ஒரு பொம்பளையாளை மட்டும் பிடிச்சிட்டு வந்து, இயேசு கிறிஸ்து ஒரு படிக்கட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது அவள் இயேசு முன்னால் அவளை தள்ளி விட்டு, இவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும், நியாயப்பிரமாணம் இதை சொல்லுது. ஒருத்தர் மேலதான் தப்பு போட்டாங்க. அவன் தப்பிச்சிட்டான், அவன் தப்பே பண்ணலையாம், இவன் தான் தண்டனை. ஒரு ஆள் மேல அத்தனை தண்டனையும். ஒரு ஆள் மட்டும் எப்படி விபச்சாரம் செய்ய முடியும்? இன்னொரு ஆள் அதையும் தண்டிக்கணும்ல. அவனை விட்டுட்டாங்க. அப்பாவி ஒருத்தனை பிடிச்சி கொண்டு வந்து அவளை போட்டு, இவளை நியாயப்பிரமாணம் சொல்லுது, மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம், மோசே மூலமாய் கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணம், இவள் விபச்சாரத்தில் பிடிச்சதுனால இவளை கொல்லணும்ன்றான். கடைசியில் இயேசு என்ன செய்தார்? தரையில் எழுதிட்டு அமைதியா இருந்தார். எல்லாம் சொல்றான், கல்லெறியணும், இவளை கொல்லணும், இருக்கவே கூடாது. அந்த நேரத்தில் கூட இயேசு என்ன செய்தார்? உங்களில் ஒருவன் பாவம் செய்யாதவனா இருந்தான், முதல்ல கல்லெறிப்பான். எல்லாம் ஓடிட்டான், திட்டு. ஏன்னா எல்லாரும் இவ கூட பாவம் செஞ்சவன். பைபிள் சொல்லுது, சிறுபிள்ளை முதல் பெரியோர் வரை கல் எடுத்து வச்சிருந்தானோ. அப்ப அந்த காலத்துல சின்னவன் கூட உபச்சாரம் பண்ணியிருக்கான். நீங்க படிச்சு பாருங்க தெரியும். சிறு பிள்ளைகள் முதல் பெரிய ஆள் வரைக்கும் கல்லை வச்சிருந்தாங்களாம். அத்தனை பேரும் இந்த ஸ்திரியோட போயிருக்கிறாங்க. அதனாலதான் எல்லாம் கல்லை போட்டு ஐயோ வேணாம் ஜாமின்னு போயிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் நிற்கிறாரு. இயேசு மாத்திரம் இருக்கிறாரு. என்ன செய்தாரா? இயேசு மட்டும் என்ன செய்தாரா? அல்லேலூயா. இயேசு மட்டும் என்ன பண்ணாரு? தரையில எழுதினாரு. அவளை பார்த்து சொன்னாரு. அவளை பார்த்து என்ன சொன்னாரு? பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இப்போ இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. எப்படி ஒரு தெய்வம் பாருங்க. கண்மலை, நம்முடைய கண்மலை எப்படிப்பட்ட கண்மலை? அவர் ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதவர், காப்பாற்றுவார். எல்லாத்தையும் வம்மா நீ நான் ஒரு பாவி விடு, நான் பார்த்துக்கிறேன், நான் பெரிய பாவம், அதை ஏன்ட்ட பேசாத, வா
பாவத்தை குறித்ததான அறிவையும் கொடுக்கிறவர், பாவத்திலிருந்து விடுதலையும் தருகிறவர். அந்த விபச்சார ஸ்திரீக்கு அறிவு தந்தார். என்ன தந்தார்? ஓ, இனி பாவம் செய்யாது அப்படி சொன்னது அவளுக்கு கொடுத்த அறிவு. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை என்பது விடுதலை கொடுத்தார். ஆமை, அறிவையும் கொடுக்கிறார், அன்பையும் கொடுக்கிறார், மனம் திரும்புதலையும் தாரார், விடுதலையும் தாரார், மன்னிப்பும் கொடுக்கிறார். நம்ம தேவனை போல ஒரு கண்மலை இல்லை. அதனாலதான் அன்னாள் சொல்றார், என் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை. உலகத்துல எல்லா சாமியும் தப்பு பண்ணிட்டா அதை செய்யணும் இதை செய்யணும், அதுக்கு நிறைய பிராயச்சித்தம். இயேசு கிறிஸ்து நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அவர் பிராயச்சித்தமே அவர் ரத்தம் தான். என்ன இருக்கப்பா உனக்கு? அமெரிக்காவில் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போய் 22 பிள்ளைகளை சுட்டுட்டானா, டம் டம் டம்னு சுட்டான். நியூஸ்ல பார்த்துருக்கேன். சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் துப்பாக்கி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டானா. வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட, எப்பா எனக்கு கோபம் ஆயிடுச்சுப்பா, நீங்க கிளாஸ்ல இருக்கிற 22 பேரை சுட்டு கொண்டுட்டேன் நான், அப்படி நடந்தது. போய் வீட்டுக்கு போயிட. அவங்க அப்பா, என்னடா அப்படியாடா, இருடா. உடனே போலீஸ் கதவை தட்டிச்சான். பாருங்க, அமெரிக்காவில் கதவை தட்டினோடனே அவன் மகனை உள்ள வச்சுக்கிட்டு, என்ன என் மகன் தட்டான், அப்படியா கோர்ட்ல பாத்துக்கிறேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் நான் கூட்டு வரேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு ஒரு தகப்பன் 22 பேரை கொன்ன ஒரு கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்பாரு. ஆனா உங்கள் கண்மலையாயிருக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன் பாவங்களை அறிந்தும் உன்னை மன்னித்து உன்னை ஆசீர்வதித்து, நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அதை மன்னிக்கிற ஒரு கண்மலை நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த காலையில் இந்த கண்மலை மகிமைப்படுத்துவோம், அந்த கண்மலை உயர்த்துவோம். அவர் நம்மளை ரட்சிக்கிற கண்மலை. இரண்டாவது, அவர் நம்மை புகலிடமாயிருக்கிற நம்முடைய கண்மலை. அவர்தான் நம்முடைய புகலிடம், அவர்தான் நமக்கு எல்லாம். ஆமென், சோத்திரம். சங்கீதம் 62:5, நான் நம்புவது அவராலே வாய்க்கும். அவரை நம்புக, அவர்தான் உங்களுக்கு எல்லாம். ஏசாயா அடுத்ததாக மூணாவது ஒரு கண்மலை. ஏசாயா 26:4 நிம்மதி தரும் கண்மலை, நித்திய கண்மலை. அவர் நித்திய கண்மலை. வாசிங்க ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், அவர் நித்திய கண்மலை. கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. முதலாவது, அவர் என்னை காப்பாற்றுகிற கண்மலை. இரண்டாவது, எனக்கு புகலிடமான கண்மலை. மூணாவது, என் நித்திய கண்மலை. ஹல்லேலூயா. லைஃப் லாங்கா, எண்ட் ஆஃப் ஸ்டேஜ் வரைக்கும், கடைசி வரைக்கும் என்னை நடத்துகிற ஒரு கண்மலை. இருக்க இடத்துல அப்படியே எழுந்து நின்று, ஆண்டவரே என்னை காப்பாற்றுகிற கண்மலை நீர்தான் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே நித்திய கண்மலை. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7, அவர் திறந்தா ஒருத்தரும் அடைக்க முடியாது, அவர் அடைச்சா யாரும் திறக்க முடியாது. அவ்வளவு அதிகாரமுள்ள கண்மலையாயிருக்கிற கர்த்தர். அவர் சொன்னதுதான், அவர் பேசினதுதான், அதுக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது. ஆமென் சோத்திரம். கர்த்தர் திறந்த கதவை ஒருவனாலும் பூட்ட முடியாது, அவர் பூட்டின கதவை எவராலும் திறக்க முடியாது. ஏனென்றால் அவர் கண்மலை, அவர் என்னுடைய நித்திய கண்மலை. அவன் கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றுகிற ஒரு கண்மலை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கம்மா. கர்த்தர் கண்மலையானவர், கர்த்தர் உங்களுக்கு கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரே என் கண்மலை, கர்த்தரே என் துருகம், கர்த்தரே என் ஆண்டவர், கர்த்தரே என்னுடைய மகா பெரிய தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.